எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வருடத்துல, அதாவது ஜனவரி மாதத்துக்கு மேல 2023ஆம் ஆண்டுல 234 தொகுதிக்கும் நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறோம். அதிமுக தொண்டர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் கருத்து அறிந்து இந்த இயக்கத்தை பலப்படுத்துகிற செயல்கள்ல நம்ம ஈடுபட போறோம். பல விஷயங்கள், அந்த பொங்கல் பரிசு ஆகட்டும், அதிமுகவுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. திமுக அரசாங்கத்தில் நடக்கிற தவறுகள், மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகள், பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அதிமுக தொண்டர்களுக்கு பார்வை என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மழை வெள்ள பாதிப்புகள் அம்மா அவர்கள் காலத்தை போல இன்றைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் கையாளுகிறார்களா நல்ல முறையில் அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அதுல நடந்த ஊழல் என்று சொன்னாங்க. அதுக்கு உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டாரு. அந்த கமிஷனுக்கு ஒரு கமிஷனை வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேல் நடவடிக்கைகள் அதுல இல்லை. அடுத்து தொலைநோக்கு திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும். சென்னையில் இது போன்ற பெரு வெள்ளங்கள் எதிர்காலத்தில் வராது. அப்படி வந்தால் அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள்னு சொன்னாங்க இருக்கிற இன்றைய முதலமைச்சர். அது குறித்து எந்த நடவடிக்கைகளும் இதுவரை பெரிய அளவில் எடுக்கப்பட்டதாக தெரியல. அப்ப அந்த சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் இது எப்படி இருக்கு? கடுமையான போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கு. எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு எங்கும், இப்ப சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம் எங்க எடுத்தீங்கன்னாலுமே அந்த பிளைஓவர் மேம்பால வேலைகள் எல்லாமே பாதியில நிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா பெரிய போக்குவரத்து இடைஞ்சல்கள் மிக அதிகமா இருக்கு. இந்த அரசாங்கம் 1.5 வருஷம் ஆச்சு. அதற்கு பிறகும் கூட எந்த பணியும் பெரிய அளவில் முடிக்கப்பட்டு அது மக்களது சிரமங்கள் குறைக்கப்பட்டதாக தெரியல. இது ஒன்று. அடுத்து அதே போல வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான பணி திமுக அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படிங்கிற அளவுல கூட்டம்லாம் நடத்தி செய்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கான அணியை கட்டமைப்பதில் இருக்கிறாங்க. ஆனா அதிமுகல அணியா பிளவுகளை நோக்கி தள்ளிட்டு இருக்காங்க. இது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியும் இல்லாம 2014 எப்படி அம்மா மோடியா லேடியா என்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்களோ அது போல இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராகவும் திமுகவையும் எதிர்த்து வீழ்த்துகிற அளவுல ஒன்றுபட்ட வலிமையான சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுக தலைமை, தொண்டர்களால் அது ஏற்படுத்தப்படுகிற தலைமை, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும். தொண்டர்களின் கருத்தறிந்து அந்த தொண்டர்களின் எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். தனித்து களம் காண முடியுமா? பொதுவா இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்கள், தற்போது அதிமுக கட்சி இருக்கிற நிலை, கூட்டணி குறித்து உங்களது பார்வை, உங்களது பகுதியில அதிமுக எப்படி இருக்கு, அதை மேலும் வலிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், நாம் எப்படி இதை இன்னும் அதிக அளவுல தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியும்? நீங்க எப்பவுமே தமிழ்நாட்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு தொகுதினா 1-2 பூத் கவுண்டிங் பண்ணா கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். அதேதான் ஒரு 5% 10% முன்ன பின்ன தொகுதி முழுக்க அந்த ஓட்டு வரும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதே அளவுதான் மற்ற தொகுதிகள்லயும் அந்த முடிவுகள் வரும். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கறத ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் ஒவ்வொரு பகுதியிலையும் நினைப்பது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர்களை விட்டு வெளியில வரக்கூடிய தொடர்பு எல்லாம் தாண்டி இவர்கள் உள்ள பயணிச்சுட்டாங்க. அது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதாவது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல ஓபிஎஸ் முகத்தை பார்க்க மாட்டேன்னாரு. ஆனா ஓபிஎஸ்க்கு கூட இருந்து கை கொடுத்து ஒன்னா மோடிக்கு பூங்குத்து கொடுக்கிறார். ஏன்? மத்திய அரசாங்கம் உத்தரவிடுது. அப்ப பிஜேபியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை நாம் எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டும்தான் எதிர்காலம் நினைக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை இப்ப என்ன சொல்றாரு, 2026ல பாஜக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும், 2026ல அதிமுக ஆட்சி அமைக்கும்னா நீ இப்ப வா எங்க கூட்டணிக்கு, அப்படி இல்லைன்னா நீ எங்க கூட்டணிக்கு தேவையில்லை அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஆனா அது சொல்றதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்? இவங்க மடியில கனம், அதனால பயப்படுறாங்க.
இல்லாம அந்த தேர்தலை சந்திப்பதற்கு இவங்களுக்கு முடியாது. ஏன்னா அந்த ரெட்டலை சின்னத்தை முடக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இது எல்லாம் துணிஞ்சு நீ எத்தனை வேணாலும் ரைடு நடத்திக்க, சின்னமே இல்லைன்னாலும் அதிமுக தொண்டர்கள் சிதற மாட்டாங்க, நாங்க கட்சியை ஒன்றுபடுத்தி நாங்கள் வெற்றி கண்டு காட்டுகிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க பயப்படுவாங்க. ஏன் அதை செய்வதற்கு இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் இதுல என்ன ஒரு இறுதியான முடிவு வரும் பொழுது நம்ம அதை பத்தி நம்ம தெளிவா முடிவெடுப்போம். நம்முடைய நிலைப்பாடுங்கிறது பிஜேபி வேண்டாம், பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தா நிச்சயமாக அதிமுகவுக்கு அது இடைஞ்சலாத்தான் இருக்கும். ஏதேனும் ஒரு காலகட்டத்துல அவர்கள் நம்மை கபலீகரம் செய்வதைத்தான் விரும்புவாங்க. இதுதான் அவங்களது வாடிக்கை. மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதைத்தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்களோடு கொள்கை ரீதியாக உடன்பட்ட சிவசேனாவையே என்ன பண்ணாங்க, ரெண்டா உடைச்சு சின்னத்தை முடக்கி, பால் தாக்கரேங்கிறவரு மும்பையில சிங்கம் மாதிரி இருந்தாரு, அவரது மகன் அதுக்கு இப்ப தலைவரா இருந்தாரு, முதலமைச்சரா இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அந்த கட்சியை சிதறடிச்சிருக்கிறாங்க. இதையே அதிமுகவுக்கு அவங்க செய்ய தயங்க மாட்டாங்க. அம்மா அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரு பெரிய உதவி எல்லாம் பாஜக செய்யல. எப்படி இந்திரா காந்தி அம்மையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு செஞ்சாங்களோ அதெல்லாம் இவங்க எதுவும் செய்யல. அதனால பாஜகவை எதிர்த்து நிக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இபிஎஸ் ஓபிஎஸ் இல்லைன்னா இவங்களை நம்பி ஒன்றும் கட்சி கிடையாது. இவங்களும் மற்ற சாதாரண தொண்டர்களுக்கு உண்டான என்ன பலமோ அதுதான் அவர்களது பலம். அப்ப நம்ம தொண்டர்களை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைத்து நம்ம ஒரு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக நம்ம பிஜேபியை எதிர்த்து திமுகவை எதிர்த்து அரசியல்ல வழி நடத்தணும். அதை எப்படி செய்வோம் என்கிற வழியில நம்ம பயணிப்போம். அதாவது நம்ம அடுத்தவங்க செய்யலைங்கிறத விட நம்மளே இறங்கி அரசியல்ல யாரும் ஒருத்தர் இன்னொருத்தரை உருவாக்க மாட்டாங்க. நம்ம தான் இறங்கி நமக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும். நேரடியாகவும் எல்லா அதிமுக தொண்டர்களையும் சந்தித்து அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குறதுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து அந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து ஒரு வலிமையான இயக்கமா 40 நமதே அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான பணிகளை நம்ம செய்வோம். மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.